ஒரு அழகான கிராமத்துல ராமு அப்படின்னு ஒரு பால்காரர் இருந்தாரு. அவரு ரொம்ப நேர்மையானவர். அவர் பால்ல தண்ணி கலக்காம குறைஞ்ச விலையில வித்துட்டு இருந்தாரு. அதனால அவங்க குடும்பம் கஷ்டத்துல இருந்தாங்க. அப்போ அவர் மனைவி லக்ஷ்மி இப்படி சொன்னாங்க. ஏங்க, நீங்க எப்போதான் மாறப் போறீங்களோ? நியாயமா இருந்தா காசு பார்க்க முடியாது. கொஞ்சம் பால்ல தண்ணி கலந்து வியாபாரம் பண்ணுங்க. சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் தண்ணி கலந்தா ஒன்னும் ஆயிராது. ராமு கிட்ட அந்த ஊர்ல எல்லாரும் பால் வாங்குனாங்க. அவர் எல்லாருக்கும் குறைஞ்ச விலையில பால் கொடுத்தாரு. அவர் நேர்மையா இருந்ததால அவர் குடும்பம் இன்னும் கஷ்டத்துல தான் இருந்துச்சு. இருந்தாலும் ராமு நேர்மையா தான் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இங்க பாரு லக்ஷ்மி, நாம வேணா இப்ப கஷ்டப்படலாம். ஆனா என்னைக்கும் என் நேர்மை என்ன கைவிடாது. நீ வேணா பாரு, நாம ஒரு நாள் பெரிய ஆளா வருவோம். கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நிலைமை மாறும். நேர்மைதான் ஜெயிக்கும் பாரு லக்ஷ்மி. ஒரு நாள் ஒரு பணக்காரருடைய கணக்கு பிள்ளை ராமு பத்தி கேள்விப்பட்டு அவனை பார்க்க வந்தாரு. அவர் ராமு கிட்ட என்ன சொன்னாருன்னா, தம்பி ராமையா, தம்பி ராமு, நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ எப்பவுமே நேர்மையாக தான் பால் தெரியாமல தண்ணி கலக்காமலும் குறைஞ்ச விலையிலையும் எங்க ஜமீன்தார் கிட்ட ஒரு பெரிய ஆர்டர் இருக்கிறது. அந்த ஆர்டருக்கு நிறைய பால் தேவைப்படுது. அந்த டீலிங்க நான் தான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்றன்னா 10 லிட்டர் பாலை தண்ணி கலந்து 20 லிட்டரா கொடுத்துட்ற. நான் உன்கிட்ட 10 லிட்டர் பணத்தை கொடுத்துட்றேன். பாக்கி 10 லிட்டர் பணத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த டீல் ஓகேவா ராமு? இது ஓகே சொன்னா உனக்கு நான் எக்ஸ்ட்ராவும் பணம் தரேன். இது மூலியமா நீ நிறைய சம்பாதிக்கலாம். என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. ஆனா ராமு அதுக்கு ஒத்துக்கல. அட அண்ணே, நான் மக்களோட நம்பிக்கையை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அவங்க கிட்ட என்னால ஏமாத்த முடியாது. நான் உங்களுக்கு இந்த உதவிய பண்ண மாட்டேன். நீங்க எப்பவும் நேர்மையா நடந்துக்கோங்க. நம்ம உழைச்சு சம்பாதிக்கிற காசு தான் நம்ம உடம்புல ஒட்டுவோம் சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி பால்ல தண்ணி கலந்து பித்தலாட்டமெல்லாம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க வேற இடத்துல வாங்கிக்கோங்க. உடனே அந்த கணக்கு பிள்ளை சிரிச்சுட்டே ராமு ராமுன்னு சொல்ல ராமுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த கணக்கு பிள்ளை என்ன சொன்னாருன்னா, ராமு, ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்லும் போது கூட நான் நம்பல. அதனாலதான் நான் நேர்ல வந்து உன் நேர்மைய சோதிச்சு பார்த்தேன். நீ எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையிலே நேர்மையானவன் தான். நான் இவ்வளவு பணம் தரேன்னு சொல்லியும் நீ உன்னோடைய நேர்மையில இருந்து பின்வாங்கல. அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயே டெய்லி 20 லிட்டர் பாலை அனுப்பிடு. உனக்கு பேசினதை விட அதிகமாவே பணம் தரேன். இதுல உன் குடும்பமும் நல்லா இருக்கும். சந்தோஷமா வாங்கிக்க. நான் வரட்டுமா? ராமுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளோட நேர்மை நம்மள காப்பாத்திட்டது. அத நினைச்சு அவன் ரொம்ப பெருமையா உணர்ந்தான். இந்த விஷயத்த அவன் மனைவி கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் இதே மாதிரி பெரிய வியாபாரம் பண்ணி அவன் நல்லா வாழ்ந்தான். நேர்மை வென்றது.